Harry Potter and the Chamber of Secrets Chapter 6 Gilderoy Lockhart. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஹாரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி செம்ம ஹாப்பியாக, ஏன்னா கிரிஃபிண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவனுக்கு வந்து வேறு லெவலில் வெல்கம் கொடுத்துருப்பாங்களே, அதனால் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருந்தானா. ஆனால் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனதுலேருந்து அவனோட சிரிப்பே வந்து சுத்தமாக போயிடும். நெக்ஸ்ட் டே வந்து அந்த கிரேட் ஹால்குள்ளே உள்ளுக்குள்ளே போவான். அங்கே வந்து மேலே சீலிங்கில் வந்து நமக்கு தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, அங்கே வந்து சீலிங்கில் வந்து வெளியில் என்ன மாதிரி கிளைமேட் இருக்கோ, எப்படி வானம் இருக்கோ, அதே தான் உள்ளுக்குள்ளேயும் காமிக்கும். மோஸ்ட்லி நான் லாஸ்ட் புக்கை ரீட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், அங்கே கிளைமேட் வந்து எப்படி எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு சீசன் அப்போயும் நான் சொல்லியிருப்பேன். அங்கே வந்து எப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து சம்மரை தவிர மித்த எல்லா நாளுமே ரொம்ப டல்லாக, டார்க்காக, க்ரேயாக, ரொம்ப சில்லுன்னு தாங்க இருக்கும். அது வந்து எப்போவாவது நம்ம ஊரில், இப்போ இந்தியாவில் வந்து எப்போவாவது அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வாவ் கிளைமேட் நல்லா இருக்கே அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊரில் அடிக்கடி எப்போவுமே வெயில் ரொம்ப அடிக்கும். ஆனால் இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப குளிராக, அவங்களால 3 லேயர்ஸ் மேலே லேயர் பண்ணிவிட்டு வெளியிலவே போக முடியாது, அந்த மாதிரி இருக்குமா. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அவங்க டே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, எப்போவுமே க்ரே அண்ட் டார்க்காகவே இருக்கிறனால. அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அங்கே கிளைமேட் இருந்தது. இவங்க 2 பேரும் கிரிஃபிண்டோர் ஹவுஸ் டேபிள் இருக்கும்ல, அதில் வந்து ஹெர்மாயினி உட்காந்துட்ருக்கோம். அது பக்கத்தில் போய் உட்காருவாங்க. அது வந்து கில்டராய் லாக்கர்ட் எழுதியிருப்பார் இல்லையா, வாயேஜஸ் வித் வேம்பயர்ஸ், அந்த புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து அதுக்கு வந்து ஒரு மில்க் ஜக் வேறு வச்சுருக்கோம். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுமா. அதோட வாய்ஸ்லேயே தெரியும் அது இன்னும் பயங்கர கோவமாக இருக்குது. ஏன்னா ஹாரியும் ரானும் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தானுங்களா ஹாக்வர்ட்ஸில், அந்த விஷயத்தை வச்சு இன்னமும் அது கோவமாக இருக்குன்றதை ஹாரி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அதே சமயம் நெவில் வந்து அங்கே வந்துட்டுருப்பான். அவன் வந்து ஹாரிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக, பயங்கர ஹாப்பியாக வந்து மார்னிங் விஷ் பண்ணிகிட்ருப்பான். அவனை பற்றி நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்போம், லாஸ்ட் புக்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. அவன் வந்து அவனோட ஃபேஸ் வந்து பார்க்க ரவுண்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் மாட்டிகிட்டே இருப்பான். அதுவும் ஹாரி இது வரைக்கும் பார்த்ததுலேயே இவன் அளவுக்கு ஞாபக மறதி யாருக்குமே இருந்ததில்ல. எந்த நிமிஷம் வேணால் இப்போ போஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவன் பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்ருப்பான். வீட்டில் நான் மறந்து வச்ச எல்லா விஷயத்தையும் என்னோடய பாட்டி எனக்கு இன்றைக்கி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். ஹாரி வந்து அப்போ தான் வந்து அவனோட பாரிஜ் இருக்கும்ல, அதை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பானா. அந்த டயத்தில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கிரேட் ஹால்குள்ளே எக்கச்சக்கமாக நூற்றுக்கணக்கான ஆந்தைங்க வந்து வேகமாக ஸ்பீடாக தலைக்கு மேலே பறந்துக்கிட்டே இருக்குங்க. அதுங்க எல்லாம் கீழே அரட்டை அடிச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவங்களோட லெட்டர்ஸையும் பார்சலையும் போட்டுட்டு போயிட்டே இருக்குங்களா. ஒரு பெரிய கனமான பார்சல் வந்து நெவிலோட தலைமையில் டொப்புன்னு பட்டு கீழே விழுகும். அதுக்கப்புறம் நல்லா அந்த சாம்பல் நிறத்தில் ஒரு பெருசாக இருக்கிற ஏதோ ஒன்று வேகமாக பறந்து வந்து ஹெர்மாயினி வந்து அதுக்கு முன்னாடி இந்த மில்க் ஜக்கு வச்சுருக்கும்ல, அதுக்குள்ளே தொப்புன்னு விழுந்துரும். அது விழுந்ததில் அங்கே உட்காந்துருந்த எல்லாரு மேலேயுமே பாலும் இறகா தெரிச்சிரும். எரோல் அப்படின்னு ரான் கத்துவான். நல்லா ஏதோ சகதியில் குளிச்சு எந்திரிச்சிட்டு வந்த மாதிரி இருந்த அந்த ஆந்தையோட காலை பிடிச்சி அதை வந்து வெளியே வந்து ரான் இழுப்பானா. அந்த ஆந்தை வந்து அந்த டேபிளில் அன்கான்ஷியஸாக பேனு படுத்து கிடக்கும். அது காலுக்கடியில் இருந்த லெட்டரை ரான் எடுப்பான். ஐயோ அப்படின்னு பயங்கரமாக ரான் அலறுவானா. ஹெர்மாயினி அந்த ஆந்தையை வந்து அதோட கையால் தட்டி கொடுத்துட்டு, கவலைப்படாத, அது இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும். நான் அதை பற்றி சொல்லலை, இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். ரான் அவனுக்கு வந்திருந்த ரெட் கலர் என்வெலப்பை காமிச்சு சொல்லிட்டு இருப்பான். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் ஹாரிக்கு இருந்தது. ஆனால் எந்த நிமிஷமும் அது வந்து வெடிச்சிடுற மாதிரி ரானும் நெவிலும் அதை பார்த்துட்டே இருந்தாங்க. ரான் உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான். என்னோட அம்மா போச்சு, என் அம்மா எனக்கு ஹவுலர் அனுப்பிச்சுட்ருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லி பயங்கரமாக அலறுவானா. நீ அதை ஓப்பன் பண்ணி படிச்சிடுறான், அதுதான் நல்லது. என் பாட்டியும் ஒரு தடவை எனக்கு ஹவுலர் அனுப்பிச்சாங்க, நான் அதை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டேன், அப்போது நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு நெவில் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஹாரி அந்த ரெட் கலர் என்வலப்பை பார்ப்பான். ஹவுலர்னா என்ன அப்படின்னு கேட்பான். ஆனால் ரானோட மொத்த கான்சன்ட்ரேஷனுமே அந்த என்வலப் மேலே தான் இருக்கும். அதோட கார்னர்லேருந்து, அதோட முனையிலேருந்து இப்போது லைட்டாக வந்து புகை மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதை திறந்து படி அப்படின்னு நெவில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான். ஒரு சில நிமிஷத்துலேயே அது முடிஞ்சிடும். நடுங்கிட்டே ரான் வந்து அந்த என்வலப்பை வந்து லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணுவான் வேகமாக வந்து. அப்போது நெவில் வந்து அவனோட காதை மூடிப்பான். அவன் ஏன் காதை மூடினான்னு ஹாரிக்கு அடுத்த செகண்டே தெரிஞ்சிருச்சு. ஹாரிக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த என்வலப் வந்து ஒரு ஆட்டம் பாம் மாதிரி வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அந்த ஹோல் கிரேட் ஹால் ஃபுல்லாக அதுலேருந்து சத்தம் வந்து கேட்டுட்டு இருந்தது.
அது எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே அந்த கட்டடம்லாம் இருக்கும்ல, அந்த கட்டடத்தில் இந்த தூசிலாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அந்த என்வலப் வந்து பயங்கரமாக கத்துச்சு. காரை திருடினதுக்காக உன்னை ஸ்கூல்லேருந்து தூக்கி எறிஞ்சிருந்தாலும் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். நீ என் கையில் சிக்கும் போது உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நானும் அப்பாவும் வெளியில் வந்து காரை காணோன்னு பார்த்தபோது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் கூட நீ எங்களை பற்றி யோசிக்க மறந்துட்டேல அப்படின்னு அந்த ஹவுலர்லேருந்து பயங்கரமாக சத்தம் வந்துட்டுருக்கும். மாலி ஆண்டியோட கத்தல் இருக்குல்ல, அவங்களோட வழக்கமான குரல் இருக்கும்ல, அந்த வாய்ஸு, அதை விட 100 மடங்காக அங்கே வந்து சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. அதோட அதிர்வில் அங்கே டேபிளில் இருந்த எல்லா தட்டு கரண்டிங்க எல்லாமே குலுங்கிக்கிட்டு இருக்குங்க. காதே செவிடாக்குற அளவுக்கு பயங்கரமாக அவங்களோட வாய்ஸ் அந்த கூச்சல் வந்து அந்த அறையில் இருந்த எல்லாருக்குமே அது எக்ஸ்ட்ரீமாக கேட்டுட்டு இருந்துச்சு. யாருக்குடா ஹவுலர் வந்திருக்குன்னு அங்கே உட்காந்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி பார்த்துட்ருப்பாங்க. ரான் வந்து வேகமாக அவனோட சேர்லேருந்து கீழே குனிஞ்சுக்கிட்டே போய் ரொம்ப கீழே அப்படியே குனிஞ்சு உட்காந்துருப்பான். கடைசியில் அவனோட அந்த செம்பட்டை தலைமுடி மட்டும்தான் வெளியில் தெரியும். டம்பிள்டோர் கிட்டேருந்து நேற்று எங்களுக்கு நைட்டு வந்த லெட்டரை பார்த்தபோது எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு தெரியுமா. அவமானத்தில் நாங்கள் 2 பேருமே கூனி குறுகி போயிருக்கோம். இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அவனை நாங்கள் வளர்த்தோம். நீயும் ஹாரியும் நேற்று நீங்கள் செத்தே போயிருப்பீங்க அப்படின்ட்டு கத்துமா. அவனோட பேர் வந்து எப்போடா வெடிச்சு கிளம்ப போகுது அப்படின்னு ஹாரி வந்து யோசிச்சுட்ருப்பான். அந்த வாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக கத்திகிட்ருக்கோம். ஆனாலும் ஹாரி வந்து இது என் பேரை சொல்லவே இல்லைப்பான்ற மாதிரி கவனிக்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப வெறுப்பாக இருக்குது. உன் அப்பா மேலே அவங்க ஆஃபீஸில் அவங்க மேலே விசாரணைக்காக உத்தரவிட்டிருக்காங்க. இது முழுக்க உன்னோட தப்பு தான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி திரும்ப ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நானே அங்கே டைரெக்டாக வந்து உன்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த லெட்டர் சொல்லி முடிக்கும். அந்த ஹவுலர் சொல்லி முடிக்குமா. அப்புறம் வந்து லைட்டாக ஒரு அமைதியாக இருக்கும். அதுக்கு ரானோட கையில் இருந்து அந்த ரெட் கலர் என்வலப் அதுவாகவே கீழே விழுந்து எரிஞ்சு அதுவே சாம்பல் ஆயிரும். சில பேர் சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பாட்டுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹெர்மாயினி வந்து விரிச்சு வச்சுருக்கும்ல, அதோட அந்த கில்டராய் லாக்கர்ட் எழுதின புக் வாயேஜஸ் வித் வேம்பயர்ஸ் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் வந்து சேரில் வந்து ரான் கீழே குனிஞ்சு உட்காந்துட்ருப்பான்ல, அவனோட தலையை பார்த்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கும். ரான், நீ என்ன எதிர்பார்த்தன்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படின்னு சொல்லுமா, எனக்கு இது தேவைதான்னு நீ ஃபஸ்ட்டு சொல்லாத அப்படின்னு ரானும் வெடிப்பான். ஹாரி வந்து அவனோட பாரிஜ் பவுலை வந்து தள்ளி வச்சிருவான் சாப்பிடாம. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடே ஃபுல்லாக ரானோட அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பானா. ஆனால் அதை பற்றி அவன் யோசிக்கிறதுக்கு அடுத்த டைமே இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து அங்கே ப்ரொஃபஸர் மெகானகல் வந்து கிரிஃபண்டோர் டேபிள் இருக்கும்ல, அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டைம் டேபிள்ஸையும் கொடுத்துட்ருப்பாங்க. ஹாரி வந்து அவனோடதை வாங்கி பார்ப்பானா. அதில் வந்து எல்லாத்துக்குமே எப்பயும் போல் வந்து ஹஃபில்பஃப் கிரிஃபண்டோருக்கும் ஹஃபில்பஃப்க்கும் வந்து தொடர்ச்சியாக 2 ஹெர்பாலஜி கிளாஸ் வந்து டைம் டேபிளில் இருக்கும். ஹாரி, ரான், ஹெர்மாயினி 3 பேருமே சேர்ந்தே கேஸ்டில் விட்டு வெளியே வந்து அங்கே இருந்த வெஜிடபிள் பேச்சஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி ஹெர்பாலஜி கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இது இருக்கும்ல, க்ரீன் ஹவுஸ், அங்கே தானே ஹெர்பாலஜி கிளாஸ் நடக்கும். அங்கே வந்து அவங்க போயிட்டுருப்பாங்களா. ஹவுலர் வந்தனால ஹாரிக்கும் ரானுக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். என்னென்னா ஹெர்மாயினி வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த டிசர்வ்டு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கூடயும் திரும்ப நார்மலாக பேச ஆரம்பிச்சிடும். க்ரீன் ஹவுஸ்க்கு போனோடனே அங்கேருந்து அவங்க மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாசலில் வந்து அவங்களோட ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அங்கே போய் ரீச் ஆன அடுத்த செகண்டே ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் வந்து அங்கே லான்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கதை பார்ப்பாங்க. அவங்க கையில் ஃபுல்லாக ஒரே பேண்டேஜஸாக இருக்கும். கூடவே கில்டராய் லாக்கர்ட்டும் நடந்து வந்துட்டுருப்பாரு. ஹாரி வந்து அங்கே தூரத்தில் இருந்த அந்த வாம்பிங் வில்லோ மரத்தை பார்ப்பான். அந்த மரம் ஃபுல்லாக அதில் இருந்த பிரான்ச்சஸ்க்கு ஃபுல்லாக கட்டு போட்டு விட்ருப்பாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இப்போ கில்ட்டியாக இருக்கும். ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவங்க பார்க்குறதுக்கு குண்டாக குள்ளமாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க. அவங்களோட முடி வந்து எப்போவுமே அலங்கோலமாக காற்றுல பறந்துட்டுருக்கும். அவங்க எப்போவுமே ஒரு ஒட்டு போட்ட ஒரு தொப்பியும் போட்டிருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸில்
எப்போவுமே மண் வந்து ஒட்டியே தான் இருக்கும். அவங்களோட ஃபிங்கர் நெயில்ஸ் எல்லாம் ஆன்ட்டி பெட்டூனியா பார்த்தாங்கன்னா மயக்கப்போட்டே விழுந்துருவாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்களோட ஃபிங்கர் நெயில்ஸில் வந்து அழுக்கும் மண்ணுமாக தான் இருக்கும். ஆப்வியஸாக அது இருக்க தானே செய்யும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹெர்பாலஜி டீச்சர். ஸோ வந்து அவங்க இந்த மேஜிக்கல் பிளான்ட்ஸு, ட்ரீஸ் அது கூடயே தான் எப்போவுமே இருப்பாங்க. அதனால மண்ணெல்லாம் எப்போவுமே தொட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க ஃபிங்கர் நெயில்ஸ் ஃபுல்லுமே ஒரு மாதிரி அழுக்காக தான் இருக்கும். அவங்க ட்ரெஸ் மேலே ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நேர்மாறாக கில்டராய் லாக்வர்ட் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தார். அவரோட ரொம்ப அந்த அழகான நேர்த்தியான அந்த ப்ளூ கலர் நீளமான க்ளாக்கில் அப்படியே ரொம்ப நேர்த்தியாக நின்றுட்டுருப்பாரா. அவர் தலையில் இருந்த தொப்பிக்கு வெளியே லைட்டாக அப்படியே அழகழகாக அவரோட கோல்டன் பிளெண்ட் ஹேர் வந்து பளபளப்பாக அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கோம். அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து அவர் எப்போவுமே ஒரு ஸ்மைல் பண்ணுவார்ல, ஒரு மாதிரி அட்ராக்டிவாக சிரிக்கிறேன்ற பேரில் ஒரு ஸ்மைல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி சிரிச்சுட்டே, ஓ எல்லோரும் வந்துட்டிங்களா, ஓகே ஓகே. அங்கே அந்த வாம்பிங் மில்லோ மரத்துக்கு ரொம்ப காயம் பட்டிருக்கு. அதுக்கு எப்படி முறையாக சிகிச்சை அளிக்கணும்னு நான் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஆனால் ஹெர்பாலஜியில் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டை விட நான் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன்னு நீங்களாம் நினச்சிடக்கூடாது. இது மாதிரி நிறைய வித்தியாசமான பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாம் நான் என்னோடய ட்ராவலில் நிறையா பார்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் 3வது க்ரீன் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க எப்போவுமே ஒரு மாதிரி சீர்ஃபுல்லாக ஹாப்பியாக தானே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹவுஸில் மட்டும்தான் வேலை பார்த்துருக்காங்க. தேர்ட் க்ரீன் ஹவுஸ்க்கெலாம் போனதே கிடையாதா. ஏன்னா அந்த தேர்ட் க்ரீன் ஹவுஸில் வந்து ஃபுல்லாக ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான தாவரங்கள்லாம் அங்கே இருக்குது. பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் வந்து அவங்களோட பெல்ட்லேருந்து ஒரு பெரிய கீ எடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ட் க்ரீன் ஹவுஸ் டோரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா. உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே இந்த ஈர மண் வாசம் வரும்ல அது, அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர் வாசம், அப்புறம் அந்த சீலிங்கில் வந்து எக்கச்சக்கமாக நிறைய பெரிய பெரிய பூவெல்லாம் தொங்கிட்டுருக்கும். அதோட அந்த பூவோட சென்ட் அதெல்லாம் வந்து ஹாரி அப்படியே தாக்குன மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். ஹெர்மாயினி ரானையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போக ட்ரை பண்ணுவானா. அப்போது லாக்கட் வந்து அவனை வந்து தடுத்து நிறுத்துவார். ஹாரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டை பார்த்து, ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட், ஹாரி ஒரு 2 நிமிஷம் லேட்டாக கிளாஸ்க்கு வந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்பாரா. ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டோட முகம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இல்லைன்ற மாதிரி தான் அவங்க முகத்தை வந்து கோவமாக வச்சுருப்பாங்க. ஆனாலும் ப்ரொஃபஸர் லாக்கர்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை டொம்முன்னு சாத்திட்டு வந்துடுவார். வந்துட்டு ஹாரியை பார்த்து ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஈன்னு பழக்க காமிச்சிட்ருப்பாரா. அந்த சூரிய ஒளியில் அவரோட முத்துப்பற்கள்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே தகதகன்னு ஜொலிச்சிட்ருக்கும். அவர் வந்து அவரோட தலையை ஆட்டிக்கிட்டே ஹாரி ஹாரி அப்படின்னு ஹாரியோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹாரிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகி அவன் வாயவே திறக்காமல் நின்றுட்டுருப்பான். நான் கேள்விப்பட்ட விஷயம் அது கண்டிப்பாக ரொம்ப தப்பு தான், எனக்கே ஒரு நான் விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. அவர் எதை பற்றி பேசிகிட்ருக்காருன்னு ஹாரிக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஷாக் ஆனதே இல்லை. ஆனால் நான் அதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு எதுக்காக நீ அதை பண்ணியிருக்கன்னு. ஓ ஹாரி 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 அப்படின்னு லாக்கவுட் பேசிகிட்டு இருப்பாரா. அவருக்கு ஹாரிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஒரு மனுஷனால் பேசிகிட்டு இருக்கும் போது கூட அவரோட அந்த ரொம்ப பேர்ல் ஒயிட் கலரில் முத்து போல் இருக்க பல்ல ஈன்னு காமிச்சிட்டே பேச முடியும் அப்படின்னு. நான் உனக்கு பப்ளிசிட்டியாக அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன் ஹாரி, அப்படி தானே அப்படின்னு லாக்வர்ட் கேட்பாரு. உன்னை விளம்பர மோகம் பிடிச்சி ஆட்டிகிட்ருக்கு. பத்திரிக்கையில் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் நீ என் கூட சேர்ந்து அலங்கரிச்சல, அதனால தான் உனக்கு திரும்பவும் இந்த மாதிரி பப்ளிசிட்டி வேணும்னு நீ ரொம்ப துடிச்சிட்ருக்க, கரெக்ட் தானே அப்படின்னு லாக்வர்ட் கேட்பாரு. ஓ அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரொஃபஸர் நான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பாடா. ஓ ஹாரி 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 அப்படின்னு திரும்பவும் லாக்வர்ட் பேசுவார். எனக்கு புரியுது ஹாரி, எதையுமே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணிட்டா அதை திரும்பவும் டேஸ்ட் பண்ண துடிக்கிறது வந்து சாதாரண விஷயந்தான். ஆனால் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். இப்போது என்னை பார்த்து தானே உனக்கும் என்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகணுன்ற வெறி ரொம்ப ஏறி இருக்குது அப்படின்னு அவர் பேசிகிட்ருப்பார். ஆனால் நான் சொல்கிறத கேளு யங் பாய்,
உன்னை மித்தவங்க கவனிக்கணுன்றதுக்காக கார்ஸ் எல்லாம் பறக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உன்னை கொஞ்சம் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ ஹாரி. நீ ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்தக்கப்புறம் இதுக்கெலாம் நிறைய நேரம் இருக்கும். இப்போ நீ என்ன நினச்சிட்ருக்கன்னு எனக்கு புரியுது. இவருக்கு என்ன, இவர் என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் இவர் ஏற்கனவே ரொம்ப சர்வதேச புகழ்பெற்ற ஒரு மந்திரவாதி. அப்படி தான் உன் மனசுக்குள்ளே இப்போ நீ என்ன நினச்சிட்ருப்ப. ஆனால் உன்னை மாதிரி 12 வயசு இருக்கும்போது நீ இப்போது எப்படி சாதாரணமாக இருக்கிறியோ அப்படி தான் நானும் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் நான் உன் அளவு கூட ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது. நான் அப்படி தான் இருந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு. அந்த பேர் சொல்லக்கூடாதவன் விஷயத்தில் ஒன்று ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட நெத்தியில் இருந்த அந்த ஸ்கார், அந்த தழும்பை வந்து உத்து பார்த்துட்ருப்பாரு. எனக்கு தெரியும் ஹாரி, எனக்கு தெரியும். இது ஒன்றும் விச் வீக்லிஸ் மோஸ்ட் சார்மிங் ஸ்மைல் அவார்டு வாங்குற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அதை நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை பார்த்து நல்லா ஹாப்பியாக ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே கண்ணடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஹாரிக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரில. அவன் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் நிற்பான். அப்புறம் தான் அவன் வந்து இப்போது க்ரீன் ஹவுஸ்க்கு வெளியில் உள்ளுக்குள்ளே நின்றுட்டுருக்கதே அவனுக்கு ஞாபகம் வருமா. அந்த கதவை ஓப்பன் பண்ணி அவன் உள்ளுக்குள்ளே போவான். ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் க்ரீன் ஹவுஸ்க்கு சென்டரில் போட்டிருந்த பெஞ்சுக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. பெஞ்சு மேலே 20 பேர்ஸ் ஆஃப் ஏர் மஃப்ளர்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் நடுவில் போய் ஹாரி வந்து நின்றுப்பான். ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி மேண்ட்ரேக் செடிங்களை ரீபாட்டிங் பண்ண போகிறோன்னா பிடுங்கி திரும்ப நட வைப்பாங்களா, அதுதான் ரீபாட்டிங். அது பண்ண போகிறோம். மேண்ட்ரேக் செடிங்களோட குணாதிசயங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ் யூஷுவல் யார் கையை உயர்த்துவான்னு நமக்கு தெரியும்ல. ஹெர்மாயினி தான் வேகமாக வந்து அதோட கையை வந்து ஹேண்டை வந்து ரைஸ் பண்ணும். ஆனால் அது இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுலாம் யாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாலாம் இல்லை. எல்லாருமே நார்மலாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இப்போ பழகிருச்சு நல்லாவே. ஹெர்மாயினி வழக்கம் போல் அந்த புக்கை ஆல்ரெடி கரைச்சி குடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். மேண்ட்ரேக் ஆர் மேண்ட்ரகோரா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தாவரம் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ரீஸ்டோரேட்டிவ்னா புத்துயிரூட்டி. உருவ மாறுபாடு இல்லைனா சபிக்கப்பட்டுள்ள பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களோட சொந்த உருவத்தை அடைகிறதுக்கு இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். எக்ஸலண்ட், கிரிஃபண்டோருக்கு 10 பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஆன்டிடோட்ஸில் மேண்ட்ரேக் செடிங்களை தான் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஆனாலும் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. யாருக்காவது அது ஏன்னு தெரியுமா அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் கேட்பாங்க. ஹெர்மாயினி திரும்பவும் கையை ரொம்ப ஸ்பீடாக ரைஸ் பண்ணும். ஹாரி கண்ணில் போட்டிருந்த கண்ணாடி 1 இன்ச்சில் தான் எஸ்கேப் ஆகும். ஏன்னா இது கையை வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து ரைஸ் பண்ணுமா. அவனோட கண்ணாடியை விட்டால் இடித்து பறக்க விட்டுருக்கும். மேண்ட்ரேக்ஸ் கத்துற சத்தத்தை யாராவது கேட்டாங்கன்னா அவங்க செத்துருவாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். கரெக்டான ஆன்சர். கிரிஃபண்டோர் டீமுக்கு திரும்பவும் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் சொல்லுவாங்க. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற மேண்ட்ரேக் செடிங்கள்லாம் ரொம்ப யங்கானது, சின்னதுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. சொல்லிகிட்டே அங்கே வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி தாம்பாலம் இருக்குமா, அங்கே ஒரு வரிசையை வந்து அவங்க காமிச்சிட்ருப்பாங்க. எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு அதை வந்து பார்த்துட்ருப்பாங்களா. பார்க்குறதுக்கு பர்பிளிஷ் க்ரீன் கலரில் இருக்கும். சுமார் ஒரு 100 செடிங்களை வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் ஹாரிக்கு இருந்துச்சு. மேண்ட்ரேக் கத்துற சத்தமா அப்படின்னு ஹெர்மாயினி சொன்னது வந்து அவன் யோசிச்சுட்ருப்பான். எதை அது சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கு வந்து அது என்னன்னே சுத்தமாக புரியவும் இல்லை. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஏர் மஃப்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் சொல்லிட்டு இருப்பாங்க. பிங்க் கலரில் ஃப்ளஃபியாக இருக்கிற ஏர் மஃப்ஸை போட்டுக்காமல் இருக்கிறதுக்காக அங்கே பசங்களாம் அங்கே சண்டை போட்டுட்டு பிடுங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அதைத்தான், எனக்கு இதைத்தான் அப்படின்ட்டு. ஏர் மஃப்ஸை நான் போட்டுக்கோங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் உங்கள் ஏர் மஃப்ஸை உங்கள் காது நல்லா கவர் ஆகிருக்கிற மாதிரி போட்டுக்கணும், ஓகேவா? நான் எப்போ சேஃபாக இருக்கோ அப்போது வந்து கழட்டுங்கன்னு சொல்கிறதுக்காக நான் தம்ஸ் அப் கொடுப்பேன். அப்போ தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ எல்லோரும் போட்டுக்கோங்க உங்களோட ஏர் மஃப்ஸை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டக்குன்னு அவனோட ஏர் மஃப்ளர்ஸை எடுத்து காதில் மாட்டிப்பான். வெளியிலேருந்து வர சத்தம் அவனுக்கு சுத்தமாகவே கேட்காது. ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் வந்து அங்கே இருந்த பிங்க் கலர் ஃப்ளஃபியாக இருந்த ஒரு ஏர் மஃப்ளர் எடுத்து அவங்க காதில் மாட்டிட்டு அவங்களோட ஷர்ட் ஸ்லீவெல்லாம் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த செடியை நல்லா இறுக்கமாக பிடிச்சி வெளியே பிடுங்குவாங்க. ஹாரிக்கு செம்ம ஷாக் ஆயிரும். ஏன்னா வேருக்கு பதிலாக, ரூட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு மாதிரி குழந்த முகம், ஒரு பேபிஸ் ஃபேஸ் வந்து சகதியில் குளிச்சு எந்திரிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும், பார்க்கவே அருவருப்பாக இருந்துச்சு அந்த ஃபேஸை பார்க்குறதுக்கே. அது வந்து வெளியில் வந்துச்சு. அதோட தலைக்கு மேலே நிறையா லீவ்ஸாக முளைச்சிருந்துச்சு. தோல் ஃபுல்லாக, ஸ்கின் ஃபுல்லாக புளியாக இருந்தது. எக்ஸ்ட்ரீமாக கத்துன்னு அது கத்திட்டு வேற இருந்துச்சு.
ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் அந்த டேபிளுக்கு கீழே இருந்த ஒரு பெரிய தொட்டியை எடுத்து அதில் அந்த மேண்ட்ரேக் செடியை போட்டு பிளாக் கலரில் டேம்பாக ஒரு மாதிரி ஈரமாக இருந்த கம்போஸ்ட் இருக்கும்ல உரம் அதை வந்து அது மேலே அந்த இலை மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக கொட்டி நிரப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த மண்ணெல்லாம் தட்டி உதற விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தம்ஸ் அப் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க காதில் இருந்த ஏர் மஃப்ளர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ நாம் பார்த்த இந்த மேண்ட்ரேக் செடி ரொம்ப யங்காக இருக்கிறனால இதோட சத்தத்தினால நம்ம செத்துடலாம் மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் இதோட சத்தம் உங்களை பல மணி நேரத்துக்கு செயலிழக்க வச்சிடும். நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸை தவற விட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட மஃப்ளர்ஸை நல்லா காதில் மாட்டிக்கோங்க. இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்தோடனே நானே உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தாம்பாளத்துக்கு 4 பேர் அப்படின்ற கணக்கில் நின்றுக்கோங்க. இந்த சைடு நிறையா தொட்டிங்கெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் எக்கச்சக்கமாக உரமூட்டை இருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டென்டக்குலா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது பாய்சனஸ். அதுக்கு பல்லு வேற முளைச்சிட்ருக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் சொல்லிட்டு இருப்பாங்களா. சொல்லிட்டே அவங்க தோல் மேலே திருட்டுத்தனமாக ஒரு செடி வந்து படறிட்டுருக்கும். அதுக்கு வந்து நிறைய சிவப்பு கலரில் முள்ளாக இருக்குமா. அந்த செடி மேலே சப்புன்னு ஒரு மாதிரி பலார்னு ஒரு அறை விடுவாங்க. அது வந்து அப்படியே அமைதியாக சுருட்டிட்டு போயிடும். அது செடி அந்த ரூட்டெல்லாம் சுருட்டிட்டு அப்படியே போயிடும். ஹாரி, ரான், ஹெர்மாயினி கூட ஹஃபில் பஃப்ல இருந்து ஒரு பையன் வந்து சேர்ந்துப்பான். அந்த பையனை ஆல்ரெடி ஹாரி பார்த்துருக்கான். ஆனால் இது வரைக்கும் பேசுனது கிடையாது. என் பேர் ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளெச்லி அப்படின்னு பிரைட்டாக சொல்லிட்டு ஹாரியோட கையை குலுக்குவான். உன்னை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபேமஸ் ஹாரி பாட்டர். அப்புறம் உன் பேர் ஹெர்மாயினி கிரேஞ்சர் தானே, எப்போவுமே நீ தான் எல்லாத்துலேயுமே டாப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினியோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷமாக அவனோட கையை குலுக்கிக்கிட்டு இருக்கும். அப்புறம் நீ ரான் வீஸ்லி தானே, ஆமாம் அது உன்னோட பறக்கிற காரா அப்படின்னு கேட்பானா. ரானுக்கு இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்க மாட்டான், ஸ்மைலே பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஹவுலர் ஞாபகம் தான் வரும். அவங்க எல்லாரும் அந்த தொட்டி இருக்குல்ல, அந்த பாட், அதை வந்து டிராகன் டங்க் இருக்குல்ல, அது அந்த உரத்தினால நிரப்பிட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஜஸ்டின்ற பையன் பேச ஆரம்பிப்பான். அந்த லாக்வர்ட் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கார்ல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பான். உண்மையாகவே அவர் வந்து ரொம்ப மகா தைரியசாலி தான். அவரோட புக்ஸ் எல்லாம் நீ படிச்சிருக்கியா? டெலிஃபோன் பூத்தில் வேர்வுல்ஃப் கூட வச்சுலாம் என்னை பூட்டியிருந்தாங்கன்னா நான் பயத்திலே செத்து போயிருப்பேன். வேர்வுல்ஃப்னால் மனித ஓநாய். ஆனால் அந்த லாக்வர்ட் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த வேர்வுல்ஃப் கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. எவ்வளோ பிரமாதம் அப்படின்னு அந்த பையன் பேசிகிட்டு இருப்பான். நான் ஃபஸ்ட்டு ஈட்டன் ஸ்கூலில் தான் சேர்றதா இருந்தேன். ஆனால் எனக்கு ஹாக்வர்ட்ஸில் இடம் கிடச்சோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா. என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் இங்கே வர டிசைட் பண்ணதை பற்றி எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட லாக்வர்டோட புக்ஸை படிக்க கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க மாறிட்டாங்க. ஒரு ஃபுல்லி ட்ரெயின்டு விசார்ட் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு நினச்சி என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் தொடர்ந்து வந்து அவங்களால பேச முடியல. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஏர் மஃப்ஸை மாட்டிக்கிட்டாங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த மேண்ட்ரேக் செடிங்க மேலே வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களால பேச முடியல. ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் மேண்ட்ரேக் செடிங்களை கையாளுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனால் அது சுத்தமாக அப்படி இல்லை. மேண்ட்ரேக் செடிங்க வந்து அந்த நிலத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு மட்டும் அடம் பிடிக்கல, திரும்ப அதை உள்ளுக்குள்ளே போகிறதுக்கும் ரொம்ப பாடாக படுத்தி எடுத்துச்சு. அது வந்து எப்போ பார்த்தாலும் முகத்தை சுழிச்சிட்டு உதச்சிட்டு கூராக இருந்த அதோட குட்டி கையை வச்சுட்டு பெராண்டிட்டு அதோட பல்லை வச்சு கடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்சம் குண்டாக இருந்த ஒரு மேண்ட்ரேக் செடியை திரும்ப தொட்டிக்குள்ளே போடுறதுக்கு ஹாரிக்கு 10 நிமிஷம் போராட வேண்டியதாயிருச்சு. அந்த கிளாஸ் எண்டான போது ஹாரியும் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே மேலே ஃபுல்லாக நனைஞ்சு போயிருந்தான். அவ்வளோ ஸ்வெட்டாக இருந்துச்சு. அவன் மேலே ஃபுல்லாக மண்ணுனால அபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தான். ரொம்ப அவனுக்கெலாம் உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேஸ்டில் நோக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நடந்து போவாங்க. வேகமாக போய் குளிச்சுட்டு வேகமாக கிரிஃபண்டோர் ஹவுஸ் மட்டும் டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸுக்கு போயிடுவாங்க. ப்ரொஃபஸர் மெகானிகளோட கிளாஸ் எப்போவுமே ஹார்டாக தான் இருக்கும், அது நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஹாரிக்கும் ரானுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஹாரி வந்து அவன் லாஸ்ட் இயர் டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸில் படித்த எல்லாத்தையுமே சம்மர் ஹாலிடேப்போ ஃபுல்லாக அவன் மண்டைக்குள்ளேருந்து எங்கேயோ ஓடி போன மாதிரி இருந்தது. ஏன்னா அவன் வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பீட்டில் ஒரு வண்டை கொடுத்து அதை பட்டனாக டிரான்ஸ்ஃபிகர் பண்ண சொல்லியிருப்பாங்க ப்ரொஃபஸர் மெகானிக்கல். ஆனால் அவன் அதை ட்ரை பண்ணும் போதெல்லாம் அந்த வண்டு வந்து டேபிளில் அந்த
பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டே இருக்கும். இவனால் அதை பண்ணவே முடியாது. ஏதோ அந்த வண்டுக்கு வந்து ஃபுல்லாக ஹார்டாக எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருந்த மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருந்தான். ரானோட பிரச்சனை வந்து ஹாரியோட பிரச்சனையை விட எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனோட மேஜிக் வேண்ட் வேறு அந்த ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி போயிருக்கும்ல. அவன் வந்து அங்கே யார்கிட்டயோ ஒரு ஸ்பெல்லோ டேப்னா இப்போ நம்ம ஊரில் நம்ம செல்லோ டேப்புன்னு சொல்லுவோமா டேப்பை, மேஜிக் வேர்ல்டில் வந்து நம்ம வேர்ல்டில் யூஸ் பண்ணுற எதையுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களே. அதனால அவங்க வந்து ஒரு டேப்பில் மேஜிக் போட்டிருப்பாங்க, அது வந்து ஒட்டிக்கும். அது பேர் தான் ஸ்பெல்லோ டேப். அதை கடன் வாங்கி அவனோட மேஜிக்கல் வேண்டில் வந்து மந்திரக்கோளை வந்து சுற்றி ஒட்டி வச்சுருப்பான். ஆனால் அவனோட மந்திரக்கோள் வந்து சரி பண்ணவே முடியாத நிலைமைக்கு வந்து அது போயிருந்தது. அதனால் எப்போ பார்த்தாலும் அவன் அதை வச்சு என்ன பண்ணாலும் வெடிக்கிறதும் ஏதாவது ஆகுறதுமாவே பண்ணிகிட்டே இருந்துச்சா. அவன் வந்து அவனோட வண்டை டிரான்ஸ்ஃபிகர் பண்ண ட்ரை பண்ணும் போதெல்லாம் அவனை சுற்றி கருப்பாக ரொம்ப அடர்த்தியாக அழுகுன முட்டை வாடையோட பெருசாக ஸ்மோக்காக உருவாகிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்மோக் வந்து அவனோட கண்ணை மறைச்சிட்டே இருந்தனால தெரியாமல் அவனோட வண்டை வந்து அவன் நசிக்கிடுவான் கையை வச்சு. அதனால் ஒவ்வொரு டைமும் போய் புதுசாக எனக்கு வண்டு கொடுங்கன்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்ட கேட்டுட்ருப்பான். இது ப்ரொஃபஸர் மெகானகலுக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. லஞ்ச் பெனில் அடித்தோடனே தான் ஹாரிக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ரானையும் ஹாரியையும் தவிர மித்த எல்லாருமே கிளாஸை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ரான் வந்து அவனோட மந்திரக்கோளை கோவமாக டேபிள் மேலே தட்டுன்னு தட்டிகிட்டு இருப்பான். உதவாக்கற எதுக்குமே உருப்பிடாதது, யூஸே ஆக மாட்டேது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக கோவமாக பண்ணிகிட்ருப்பான். ஆனால் பண்ணிவிட்டு ரான் வந்து அந்த மேஜிக்கல் வேண்ட் எடுத்து அவனோட பேக்கில் வச்சுட்ருப்பான். பேசாமல் நீ உங்கள் வீட்டுக்கு புது மந்திரக்கோள் கேட்டு லெட்டர் போடுறான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பா. எதுக்கு திரும்பவும் ஒரு ஹவுலர் அவங்க அனுப்புறதுக்கா அப்படின்னு கோவமாக சொல்லிகிட்டே அந்த வேண்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்ருப்பான். 2 பேருமே லஞ்ச் சாப்பிட போயிடுவாங்க. அங்கே ஹெர்மாயினி டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸில் கை நிறையா வண்டை வந்து பட்டனாக மாற்றிருக்கோம். அதை எடுத்து காமிச்சிட்ருக்குமா இவனுங்க கிட்டக்க. ரானுக்கு அது கூட கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பேச்சை மாற்றுறதுக்காக ஹாரி வேகமாக மதியம் என்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருப்பான். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக சொல்லும். ரான் வந்து ஹெர்மாயினியோட டைம் டேபிளை வேகமாக பிடுங்குவான். நீ ஃபஸ்ட்டு எதுக்கு லாக்கர்ஸோட லெசனை சுற்றி இத்தனை குட்டியாக ஹார்ட்ஸ் வரைஞ்சி வச்சுருக்க அப்படின்னு கேட்பான். ஹெர்மாயினி திரும்பவும் ரான் கிட்டக்க இருந்து அந்த டைம் டேபிளை பிடுங்கிரும். வெக்கப்பட்டுருக்கோம், அது முகம் ஃபுல்லாக வெக்கமாக இருக்கும். அவங்க 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கோட்டி அடுக்கு வருவாங்க. ஹெர்மாயினி அங்கேருந்து ஸ்டோன் ஸ்டெப்ஸில் உட்காந்து திரும்ப அந்த வாயேஜஸ் வித் வேம்பயர் புக்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்ருக்கோம். ஹாரியும் ரானும் ரொம்ப நேரமாக கியூடிச் கேம்ஸை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது யாரோ ஹாரியை வந்து ரொம்ப நேரமாக உத்து கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஹாரிக்கு திடீர்னு தோணுமா. நிமிர்ந்து பார்த்தா லாஸ்ட் நைட் வந்து சார்ட்டிங் செரிமோனி அப்போ ஒரு சின்ன பையனுக்கு வந்து தலையில் தொப்பி வச்சுட்ருப்பாங்க. அதை ஹாரி வந்து பார்ப்பான். அந்த பையன் வந்து இப்போ ஹாரி முன்னாடி வந்து நின்றுட்டு ஹாரியை நான் ஸ்டாப்பாக விடாமல் உத்து பார்த்துட்டே இருப்பான். கண்ணை கூட சிமிட்டாமல் பார்த்துட்டே இருப்பான். நீ ஓகேவா அப்படின்னு ஹாரி அந்த குட்டி பையன்கிட்ட கேட்பான். அந்த குட்டி பையன் முகம் ஃபுல்லாக அப்படியே சிவப்பு கலரில் ஆயிரும். அப்படியே வெக்கப்பட்டு சிவப்பு கலரில் ஆயிரும். என் பேர் காலின் க்ரீவி அப்படின்னு ரொம்ப நர்வஸாக முன்னாடி வந்து நின்று சொல்லிகிட்ருப்பான் ஹாரிக்கிட்ட. நானும் கிரிஃபண்டோரில் தான் இருக்கேன், உனக்கு ஓகேனா உன் கூட சேர்ந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருந்த கேமராவை தூக்கி காமிப்பான். பார்த்தா அவன் கையில் வந்து மகிழ்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே கேமரா, பழைய கேமரா, அதை வந்து வச்சுருப்பான். ஃபோட்டோவா அப்படின்னு ஹாரி திரும்பவும் பிளாங்காக கேட்பான். ஆமாம், அப்போது தானே உன்னை நான் மீட் பண்ணியிருக்கேன்னு எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பையன் திரும்பவும் முன்னாடி வந்து நின்று சொல்லிகிட்டு இருப்பான். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், எல்லாருமே என்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. நீ எப்படி அந்த பேர் சொல்லக்கூடாதவங்கிட்டேருந்து தப்பிச்ச, அந்த பேர் சொல்லக்கூடாதவன் மாயமாக மறைஞ்சு போனது, அப்புறம் உன்னோட நெத்தியில் இருக்க அந்த தழும்பு, எல்லாத்த பற்றியும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டார்மிட்டரியில் இருக்க ஒரு பையன் இந்த ஃபோட்டோ ஃபிலிமில் கரெக்டான போர்ஷனை தடவினா எப்படி ஃபோட்டோஸ்லாம் மூவ் ஆகுன்னு வேற என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலின்ற சின்ன பையன் ரொம்ப எக்ஸைட்டடாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். வேறு லெவலில் இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி ஆடான ஸ்டஃப்பெல்லாம் மேஜிக்னே இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஹாக்வர்ட்ஸ்லேருந்து லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் இருக்குன்னே எனக்கு தெரியும். எங்கள் அப்பா ஒரு பால்காரரு, எங்கள் அப்பாவும் இதெல்லாம் நம்பவே இல்லை. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு நிறையா பிக்சர்ஸாக எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். உன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஃப்ரெண்டு இவங்க இருக்காங்களே, அவங்க நம்ம 2 பேரையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கட்டும், நான் உன் பக்கத்தில் நின்றுக்கவா, எனக்கு அதை நீ சைன் பண்ணி தரியா அந்த ஃபோட்டோவை அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்டுட்ருப்பானா. ஓ, ஃபோட்டோலாம் சைன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா பாட்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். யாருன்னு பார்த்தா ட்ராக்கோ மேல்ஃபாய்.
அந்த சின்ன பையன் காலினுக்கு பின்னாடி வந்து நிற்பான். மேல்ஃபாய் ஹாக்வர்ட்ஸில் எங்கே போனாலும் அவன் கூடவே ஒட்டிட்டு 2 அந்த பெரிய பசங்க வருவாங்களே, கிராபும் கோயலும். அவனுங்களும் மேல்ஃபாய்க்கு 2 பக்கம் நின்றுட்டுருப்பானுங்க. எல்லாரும் வரிசையாக வந்து நில்லுங்க, ஹாரி பாட்டர் அவன் சைன் போட்ட ஃபோட்டோஸை கொடுக்க போகிறான் அப்படின்னு மேல்ஃபாய் கோட்டையாடில் இருந்த எல்லாரையும் பார்த்து கத்திட்டு இருப்பான். ஹாரிக்கு சரியாக கோவம் வரும். அவனோட கையை குத்துற மாதிரி மடக்கி வச்சுப்பான். நான் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லுவான். நீ வாயை மூடு மேல்ஃபாய் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு பொறாமை அப்படின்னு காலின் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுவான். அந்த காலின் குட்டி பையனோட மொத்த உடம்பு சைஸும் கிராபோட கழுத்தில் இருந்த அந்த சதை சைஸுக்கு தான் இருந்துச்சு. ஆனாலும் அவன் கத்திட்டு இருப்பான். பொறாமையா எனக்கா அப்படின்னு மேல்ஃபாய் கேட்பான். கோர்ட்யார்டில் இருந்த பாதி பேர் இவங்க பேசுகிறது தான் கேட்டுட்ருப்பாங்க. நான் எதுக்கு பொறாமைப்படணும்? எனக்கு ஒன்றும் கேவலமாக நெத்தியில் அந்த அசிங்கமான தழும்புலாம் தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நெத்தியில் கேவலமாக ஒரு தழும்பு இருக்கிறனாலலாம் ஒருத்தவன் ஃபேமஸ் ஆகிட முடியாது அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பான். கிராபும் கோயலும் ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பாங்க. போய் நத்தையை விழுங்கு மேல்ஃபாய் அப்படின்னு ரான் கோவமாக சொல்லுவான். கிராப் வந்து சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு பயமுறுத்துகிற மாதிரி அவனோட உள்ளங்கையை வந்து இந்த பசங்கள்லாம் செய்வாங்களே சண்டை போகிறதுக்கு முன்னாடி தேக்க ஆரம்பிப்பாங்களே, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். மேல்ஃபாய் ரானை ஒரு மாதிரி கீழ்த்தரமாக இருக்கிற மாதிரி பார்த்து, ரான் ஜாக்கிரதையாரு, நீ திரும்பவும் ஏதாவது பிரச்சனையெல்லாம் இழுத்து போட்டுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா உன்னோட செல்ல அம்மா இங்கே வந்து உன்னை இந்த ஸ்கூல்லேருந்து கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுலர் வந்துச்சுல, அது கத்துச்சுல, அதே மாதிரியே கத்த ஆரம்பிச்சுவான். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படின்னு ரானோட அம்மா மாதிரியே பேசி நடிச்சு காமிச்சிட்ருப்பானா. இதை கேட்டுட்டு இருந்தாங்க நின்றுட்டு இருந்த ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பாங்க. ஹாரி, ரானுக்கும் நீ சைன் போட்ட ஃபோட்டோவை கொடு, அது அவனோட மொத்த வீட்டோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். ரானுக்கு சரியாக கோவம் வந்துடும். ஒட்டு போட்டிருந்த அவனோட மந்திரக்கோலை ரான் கோவமாக எடுப்பான். ஆனால் அங்கே இருந்த ஹெர்மாயினி வந்து அது படிச்சுட்டு இருந்த புக்கை வந்து வேகமாக மூடிட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்லும். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். பார்த்தா அங்கேருந்து கில்டராய் லாக்கர்ட் அவரோட நீளமான ப்ளூ கலர் க்ளோக்கை காற்றுல பறக்க பறக்க நடந்து வந்துட்டுருப்பாரு. யார் சைன்டு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பாரா. ஹாரி பேச வாயை திறப்பான். ஆனால் அதுக்குள்ளே லாக்கர்டு வந்து ஹாரியோட தோள்பட்டை மேலே கையை போட்டுட்டு ஒரு மாதிரியான வாய்ஸ் வச்சுட்டு, என்ன ஒரு சந்தர்ப்பம் ஹாரி, நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். லாக்கர்டோட அரவணைப்பில் மாட்டிக்கிட்டு அவமானத்தினால ஹாரி வந்து ஒரு மாதிரி எரிச்சலில் இருப்பானா. மேல்ஃபாய் வந்து அங்கே விழுந்து அங்கேருந்த க்ரௌடை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். கமான் மிஸ்டர் க்ரீவி அப்படின்னு லாக்கர்ட் காலின் அந்த குட்டி பையனை பார்த்து ஈன்னு சிரிச்சுட்டே கூப்பிடுவார். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் போல், நாங்கள் 2 பேருமே ஃபோட்டோஸில் சைன் பண்ணி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. காலின் தடுமாறிட்டு அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கே வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பெல் அடிக்கும். ஓகே எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு கில்டராய் லாக்கர்ட் கூட்டத்தில் இருந்தவங்கள பார்த்து சொல்லுவார். சொல்லிவிட்டு ஹாரி கூடையே கேஸ்டில் நோக்கி நடந்து வந்துட்டுருப்பாரா. இன்னும் அவரோட அன்பு பிடியில் சிக்கி தவிச்சிட்டு இருந்த ஹாரி தான் மாயமாக மறைகிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மந்திரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்ருப்பான். அவங்க 2 பேரும் சைட் டோர் வழியாக கேஸ்டிலுக்குள்ளே நுழைஞ்சிட்ருப்பாங்களா. அப்போது வந்து லாக்கர்ட் வந்து ஹாரியை பிடிச்சி, ஹாரி நான் உனக்கு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோ. வெளியே அந்த சின்ன பையன் க்ரீவி ஃபோட்டோ எடுக்கும்போது நான் தான் உன்னை வந்து காப்பாற்றிருக்கேன். ஏன்னா நீ என் கூட சேர்ந்து இப்போ ஃபோட்டோ எடுத்தேன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் நீ பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன்னு பேசிக்க மாட்டாங்களே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரிக்கு இவர் என்னடா லூஸ் மாதிரி உளறிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி இருக்கும். அவன் முணுமுணுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பானா. அதையும் லாக்கர்ட் வந்து காதலே வாங்காமல் அங்கே ஃபுல்லாக பசங்களாம் நின்றுட்டுருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அவங்களெல்லாம் தாண்டி ஹாரியை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். நீ ரொம்ப சின்ன பையன் ஹாரி, உன்னோட வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் சைன்டு ஃபோட்டோஸ்லாம் நீ கொடுத்துட்ருக்கிறது புத்திசாலித்தனமானதா இல்லை அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே வந்துட்டுருப்பாரு. என்னோட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கையிலையும் ஒரு கட்டம் வரும். நான் இருக்கிற மாதிரி நீயும் ஒரு நாள் ஆவ. அப்போது நீ எங்கே போனாலும் உன்னோட சைன்டு ஃபோட்டோஸை கட்டுக்கட்டாக உன் கைவசம் வச்சுக்கிறது நல்லது. நீ இப்போவே இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு தலைக்கணம் ஏறிடும் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு ஸ்மைல் போடுவார்ல, அந்த அவரோட முத்து பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டே, நீ இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெலாம் வரல ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. கிளாஸ் வந்துடும், ஒரு வழியாக லாக்கர்டோட கிளாஸ் வந்துடும். ஒரு வழியாக ஹாரியை வந்து லாக்கர்ட் வந்து விட்டுருவார். ஹாரி அவனோட ட்ரெஸ்ஸை வெடுக்குன்னு இழுத்துட்டு சரி செஞ்சுக்கிட்டே கிளாஸ்குள்ளே நுழைஞ்சு கடைசி சீட்டில் வந்து உட்காந்துருவான்.
கில்டராய் லாக்கர்ட் இவனை பார்க்காம இருக்கணுன்றதுக்காக அவரோட புக்ஸ் எல்லாத்தையுமே பேக்குலேருந்து வெளியில் எடுத்து பெஞ்சுக்கு முன்னாடி அப்படியே அடுக்கி வச்சுருவான். அடுக்கிட்டு இவன் அதுக்கு பின்னாடி மறைஞ்சு உட்காந்துட்ருப்பான். மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அரட்டை அடிச்சுட்டே கிளாஸ்க்குள்ளே வந்துட்டுருப்பாங்களா. ரானும் ஹெர்மாயினி வந்து ஹாரிக்கு போத் சைட்ஸ் 2 சைடும் வந்து உட்காந்துப்பாங்க. ரான் ஹாரிக்கிட்ட ஏன் உன் முகம் இப்படி செவந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். காலினும் ஜின்னியும் ஒருத்தர் மீட் பண்ணிக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கோ ஹாரி, இல்லைன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாரி பாட்டர் ஃபேன் கிளப்னு உனக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரான் சொல்லிட்டு இருப்பானா. நீ கொஞ்சம் வாயை மூட்றியா அப்படின்னு ஹாரி வந்து எரிஞ்சு விழுவான். ஏன்னா ஹாரி பாட்டர் ஃபேன் கிளப்புன்ற வார்த்தையை மட்டும் கில்டராய் கேட்டுட்டாருன்னா அடுத்து அவ்வளோதான், ஹாரியை வச்சு திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சிடுவான்னு சொல்லிட்டு வாயை மூட சொல்லிடுவான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சீட்டில் உட்காந்தக்கப்புறம் கில்டராய் லாக்கர்ட் சென்டரில் வந்து நின்றுட்டு அப்படின்னு செய்வாரா. கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே அமைதியாயிருவாங்க. அவர் கீழே குனிஞ்சு நெவில் அங்கே உட்காந்துருப்பான். நெவிலோட டேபிளுக்கு முன்னாடி கில்டராய் லாக்கர்ட் எழுதின ட்ராவல்ஸ் வித் ட்ரால்ஸ் புக்கு இருக்கும். அதை வந்து கையில் எடுப்பார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த கில்டராய் லாக்கர்ட் வந்து ஃபுல்லாக எக்கச்சக்கமாக புக் எழுதியிருப்பார். எப்படின்னா இந்த மாதிரி நான் எப்படி பூதத்து கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் எப்படிலாம் இது பண்ணியிருக்கேன், வேம்பயர்ஸ் எல்லாம் நான் எப்படி துரத்தி அடிச்சிருக்கேன், வேர்வுல்ஃப் ஓனாய் மனிதர்கள்கிட்டலாம் நான் வந்து எப்படி நான் தப்பிச்சு வந்திருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக அவரையே வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி நிறையா புக்ஸ் எல்லாம் வந்து அவர் எழுதி வச்சுருப்பார். அவர் எழுதின எல்லா புக்ஸையும் தான் இப்போ இருக்கிற ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க எல்லாருக்குமே சிலபஸாக வேறு அவர் சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த நெவிலோட அந்த ட்ராவல்ஸ் வித் ட்ரால்ஸ் புக்கை எடுப்பாரா. அதில் வந்து அவரோட ஃபோட்டோ தான் பெருசாக பிரிண்ட் பண்ணி அந்த எப்பயுமே ஒரு ஸ்மைல் பண்ணுவார்ல, அதை நல்லா ஈன்னு சிரிச்சுட்டு கண்ணடிப்பார்ல எப்போவுமே, அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து அப்படி திரும்பவும் கண்ணடிப்பார். கில்டராய் லாக்கர்ட், ஆர்டர் ஆஃப் மெர்லின், 3rd கிளாஸ். இந்த ஆர்டர் ஆஃப் மெர்லின் அப்படின்னு நான் முன்னாடி இந்த டம்பிள்டோருக்குமே நான் சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு ஹானரரி பட்டம் மாதிரி. அதை பற்றி நம்ம பின்னாடி நிறையா பார்க்கலாம். நான் சொல்கிறேன், வரிசையாக சொல்கிறேன், புக்கில் எப்படி இருக்கோ நான் அப்படி சொல்கிறேன். ஆர்டர் ஆஃப் மெர்லின், 3rd கிளாஸ், ஹானரரி மெம்பர் ஆஃப் த டார்க் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் லீக் அண்ட் 5 times வின்னர் ஆஃப் விச் வீக்லிஸ் மோஸ்ட் சார்மிங் ஸ்மைல் அவார்டு அப்படின்னு அந்த புக்கில் ஃபுல்லாக இப்படி தான் எழுதியிருக்கோம். அதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிகிட்ருப்பார் கிளாஸில் எல்லோரும் முன்னாடியும் ரீட் பண்ணிவிட்டு. ஆனால் நான் இதை பற்றிலாம் பெருசாக வெளியில் யாருக்கிட்டையும் பேசலாம் மாட்டேன். ஏன்னா அந்த பேண்டன் பேன்ஷி பேய், அதாவது அது ஒரு மோகினி பேய் மாதிரி, அந்த பேயை நான் என்னோட அழகான புன்னகை வச்சுலாம் துரத்தலைல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஹிஹின்னு சிரிச்சிட்ருப்பாரா. அதுக்கு சிரிச்சிட்டு 1 minute சைலண்ட் வேறு ஆவார். ஏன்னா இப்போ அவர் சொன்னதுக்காக வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கணுன்றதுக்காக 1 minute சைலண்ட் ஆவார். ஆனால் எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்கடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாதி பேர் மட்டும்தான் ஒரு மாதிரி வீக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் என்னோட அந்த கம்ப்ளீட் செட் புக்ஸை வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல், ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு குவிஸ் வைப்போம். யாரும் பயப்படலாம் வேணாம். நீங்கள் எவ்வளோ தூரம் என்னோடய புக்ஸை ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக தான். எவ்வளோ தூரம் நீங்கள் என்னோடய புக்ஸை ரீட் பண்ணி எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த குவிஸ், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர்ஸை எல்லாத்துக்குமே, அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு 1/2 hour தான் டைம் கொடுப்பேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாரா. ஹாரி அந்த டெஸ்ட் பேப்பரை கையில் எடுத்து ரீட் பண்ணிகிட்ருப்பான். அதில் எப்படி திரும்ப கொஷின்ஸ் இருக்கும். வாட் இஸ் கில்டராய் லாக்கர்ட்ஸ் ஃபேவரேட் கலர், கில்டராய் லாக்கர்ட்டோட ஃபேவரேட்டான கலர் என்னது. அப்புறம் செகண்ட் கொஷின், கில்டராய் லாக்கர்ட்ஸோட சீக்ரெட்டான ஆம்பிஷன் என்னது. அப்புறம் தேர்ட் கொஷின் வந்து கில்டராய் லாக்கர்ட்டோட கிரேட்டஸ்டான அச்சீவ்மெண்ட் இப்போ வரைக்கும் என்னதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி லூசுத்தனமான கொஷின் தான் ஃபுல்லாக 3 பக்கத்துக்கு இருக்கும். கடைசியில் ஒரு கொஷினில் வந்து கில்டராய் லாக்கர்ட்டோட பர்த்டே என்னது, அவருக்கு ஏற்ற பர்ஃபெக்டான பர்த்டே கிஃப்ட் என்னது அப்படின்னு கொஷின் இருக்கும். 1/2 hour கழித்து எல்லாரோட டெஸ்ட் பேப்பர்ஸையும் வாங்கி எல்லார் முன்னாடியும் அதை திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பாரா. பார்த்துட்டு ச என்னோட ஃபேவரட்டான கலர் லைலாக்குன்னு நான் என்னோட இயர் வித் 80 பனியார்க்கனுடன் ஒரு வருடம் அந்த புக்கில் குறிப்பிட்டிருப்பேனே, நீங்கள் அதெல்லாம் சரியாக ஞாபகம் வச்சுக்கல போல். அப்புறம் உங்களில் சில பேர் என்னோட வேண்ட்ரிங்ஸ் வித் வேர்வுல்ஃப்ஸ் புக்ஸை கரெக்டாக படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் சாப்டர் 12 தான் எனக்கு பொருத்தமான பர்த்டே கிஃப்ட் என்னன்னு நான் குறிப்பிட்டிருப்பேன். நம்மளை மாதிரி இருக்கிற மேஜிக் பீப்புளுக்கும் நான் மேஜிக் பீப்புளுக்கும் இடையில் நிலவர ஹார்மோனி தான் எனக்கு பொருத்தமான பர்த்டே கிஃப்டாக இருக்க முடியும்னு அதில் நான் குறிப்பிட்டிருப்பேன். ஆனால் எனக்கு பெரிய ஆக்டன்ஸ் ஓல்டு ஃபயர் விஸ்கி கொடுத்தாலும் நான் வேணான்னுலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து ஸ்டைலிஷாக ஒரு கண்ணடிப்பார். ரான் இப்போ லாக்கர்ட்டை
யாராவன்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான். சீமஸ் ஃபினிகனும் டீன் தாமஸும் ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்துருப்பானுங்களா, அவனுங்கனால சுத்தமாக சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு விழுந்து விழுந்து சைலண்ட்டாக சிரிச்சிட்ருப்பானுங்க. ஆனால் ஹெர்மானி அந்த ஹெதர் ஹேண்ட் இந்த பக்கம் உட்காந்துட்டு லாக்கர்டை பயங்கர ரொம்ப எப்படி சொல்கிறது உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம். அதுவும் லாக்கர்ட் வந்து ஹெர்மானி கிரேஞ்சரோட பேரை வேற மென்ஷன் பண்ணிடுவாரா, அப்போ ரொம்ப அப்படியே ஷாக் வேற ஆயிரும். ஆனால் தீய சக்திகள் இந்த உலகத்துலேருந்து ஒழிச்சு கட்டுறதும் என்னோட விதவிதமான டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் என்னோட ஹேர் கேர் போர்ஷன்ஸையும் மார்க்கெட் பண்ணுறது தான் என்னோட சீக்ரெட்டான ஆம்பிஷன்றதை மிஸ் ஹெர்மாயினி கிரேஞ்சர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. குட் கேர்ள் இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினியோட பேப்பரை திருப்பி அதுக்கு ஃபுல் மார்க் வேறு போட்டுட்ருப்பாரு. மிஸ் ஹெர்மாயினி கிரேஞ்சர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரா. ஹெர்மாயினி நடுங்கிக்கிட்டே எந்திரிக்குமா. எக்ஸலண்ட் அப்படின்னு லாக்கர்ட் சிரிச்சுட்டே சொல்லிகிட்ருப்பாரு. குவைட் எக்ஸலண்ட், கிரிஃபிண்டோர் டீமுக்கு 10 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ பிஸ்னஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே குனிஞ்சு அவரோட டெஸ்க்கு கீழே இருந்து ஒரு பெரிய அதை வந்து மூடியிருப்பாங்க அந்த கூண்டை எடுத்து அந்த பெரிய கூண்டை எடுத்து மேலே வைப்பார். இப்போ நான் சொல்கிறத சரியாக கேட்டுக்கோங்க, அப்புறம் நான் முன்னாடியே வார்ன் பண்ணலன்னா சொல்லக்கூடாது. மந்திரவாதிங்க உலகத்தில் இருக்க ரொம்ப பயங்கரமான உயிரினங்களெல்லாம் எப்படி கையாளுறதுன்னு உங்களை தயார்படுத்துறது தான் என்னோட வேலையே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் பயந்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அதை நீங்கள் கரெக்டாக உங்கள் மனசில் வச்சுக்கணும். நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ ரொம்ப காமாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரா. அந்த கேஜை சரியாக பார்க்கணுன்னு ஹாரி அவனை அறியாமே அவன் எனக்கு முன்னாடி புக்கை அடிக்க வச்சுருந்தான்ல அது மேலே சாஞ்சிட்டு எட்டி பார்த்துட்ருப்பான். லாக்கர்ட் வந்து அவரோட ஒரு கையெடுத்து அந்த கூண்டு மேலே வைப்பார். டீனும் சீமஸும் சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்துருந்த நெவில் பயத்தில் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். லாக்கர்ட் வந்து அவரோட வாய்ஸை இப்போ ஒரு மாதிரி லைட்டாக வச்சுட்டு நீங்கள் யாரும் சத்தம் போடக்கூடாது, காமாக இருக்கணும் அப்படின்னு திரும்பவும் சொல்லுவார். ஏன்னா இது உங்களை அப்படி தான் பயமுறுத்த செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. மொத்த கிளாஸில் இருந்த எல்லாருமே மூச்சை பிடிச்சிட்டு வாயை மூடிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்களா. அந்த கூண்டு மேலே இருந்த துணியை லாக்கர்ட் வெடுக்குன்னு உருவாரா. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச கார்னிஷ் பிக்ஸீஸ் அப்படின்னு சொல்லுவாரா. சீமஸ்னால் இப்போ சுத்தமாகவே முன்னாடியாவது அவன் கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக சிரிச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ சுத்தமாகவே அவனால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கத்தி சிரிச்சிடுவான். அது வந்து அவன் பயத்தில் கத்தலை அப்படின்னு லாக்கர்ட்டுக்கே தெரிஞ்சிடும். லாக்கர்ட் சீமஸை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. சீமஸ் வந்து திக்கி திணறி அவனால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனாலும் திக்கி திணறி இது ஒன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவானா. எரிச்சல் விட்டுற மாதிரி லாக்கர்ட் சீமஸை பார்த்து கையை ஆட்டி ஆட்டி பேசுவார். அவசரமாக அப்படிலாம் ஒரு முடிவுக்கு வந்துடாத, இதுங்கெல்லாம் ரொம்ப வெறுக்கத்தக்க தந்திரமான குட்டி பிசாசங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்வார். அந்த பிக்ஸீஸ் பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக் ப்ளூ கலரில் 8 inches ஹைட்டில் பாயிண்டட் ஃபேஸ் வச்சுட்டு இருந்துச்சு. அதுங்களோட சத்தம், அதுங்க போடுற சத்தம் ரொம்ப கிரீச்சுன்னு இருந்துச்சு. எப்படின்னா எக்கச்சக்கமாக பூச்சிங்க வந்து சேர்ந்து சண்டை போட்டு கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுங்களோட வாய்ஸு. அந்த கூண்டில் இருந்த துணியை எடுத்தோடனே அந்த பிக்ஸீஸ்லாம் அந்த கூண்டுங்களுக்குள்ளே ராக்கெட் மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துட்டு இருந்துச்சுங்க. பறக்கிறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக சத்தம் போட்டு அலறிட்டு அந்த கூண்டோட கம்பியை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு பக்கத்தில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கோரமாக முகத்தை வச்சுட்டு கத்திட்டு இருந்துச்சுங்க. சரி, இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கர்ட் மெண்டல் மாதிரி அந்த கூண்டோட கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அவ்வளோதான், அங்கே ஒரு பெரிய போரே நடந்துடும். அந்த பிக்ஸீஸ் ஏதோ ராக்கெட் மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் அவ்வளோ ஸ்பீடாக பறந்துட்டு இருந்துச்சுங்க. அதில் 2 பிக்ஸீஸ் நெவிலோட காதை பிடிச்சி மேலே அப்படியே அவனை வந்து தூக்க ஆரம்பிச்சிருச்சு. மித்த நிறைய பிக்ஸீஸுங்கெல்லாம் கண்ணாடி வழியாக வேகமாக பறந்து வெளியில் போயிட்டு இருந்துச்சுங்களா. அதனால பின்னாடி இருந்த எல்லா கண்ணாடியும் உடஞ்சி அப்படியே செதறிட்டு இருந்துச்சு அந்த கண்ணாடி கிளாஸு. மீத இருந்த பிக்ஸீஸ்லாம் ஒரு காண்டாமிருகம் கிளாஸ்குள்ளே வந்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ணி எவ்வளோ சேதத்தை விளைவிக்கும், அதை விட எக்ஸ்ட்ரீமாக அங்கே வந்து அதுங்க சேதத்தை விளைவிச்சிட்டு இருந்துச்சுங்க. இங்கு பாட்டில்ஸ் எல்லாம் பிடுங்கி கிளாஸ் ஃபுல்லாக தெளிச்சிட்டு இருந்துச்சுங்க. புக்ஸு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இருந்துச்சுங்க. அந்த கிளாஸ் ரூம் வாலில் தொங்க விட்டுருப்பாங்களா ஃபோட்டோஸ், அதெல்லாம் பிடுங்கி ஃபுல்லாக பிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ட்ராஷ் கேன் இருக்கும்ல குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டிக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் கீழே கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க. ஒரு 2 minutesலேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பெஞ்சு கடியில் போய் ஒளிய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கிளாஸ் ரூமுக்கு மேலே தொங்க விட்டுருப்பாங்களே
கேண்டலாப்ரானா இப்போது நம்ம பெரிய ஹால்லலாம் சாண்ட்லியர்ஸ் மாதிரி தொங்க விட்ருப்பாங்களே, நிறைய லைட்ஸு கிளாஸஸாக தொங்க விட்ருப்பாங்க நடுவில். அது மாதிரியே கேண்டலாப்ரானா அதில் வந்து லைட்ஸுக்கு பதிலாக கேண்டில்ஸை சொருகி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கேண்டலாப்ரா. அந்த வந்து பெருசாக தொங்க விட்ருப்பாங்களே, அதுக்கு மேலே நெவில போய் அந்த பிக்ஸிஸ் போய் தொங்க விட்ருக்குங்க அந்த கேண்டலாப்ராவில். எல்லாரும் பக்கத்தில் வாங்க, எல்லாரும் வாங்க, அதுங்களை சுற்றி வளைங்க, அதுங்க வெறும் பிக்ஸிஸ் தான் அப்படின்னு லாக்கர்ட் கத்துவார். அவர் வேகமாக அவரோட ஷர்ட் ஸ்லீவ்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ரோல் பண்ணிவிட்டு அவரோட மந்திரக்கோலை எடுத்து பெஸ்கிப்சி பெஸ்டர்னோமி அப்படின்னு கத்துவாரா. ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிக்ஸி அவரோட மந்திரக்கோலை பிடுங்கி ஜன்னல் வழியாக வெளியே எரிஞ்சிடும். லாக்கர்ட் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எச்சியை விழுங்கிட்டே அந்த டெஸ்க்குக்கு அடியில் போய் பதுங்கிக்குவார். நெவில் அடுத்த செகண்டே மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுவான். அப்போ வந்து அங்கே பெல் அடிச்சிடும். கிளாஸ் முடிஞ்ச பெல் அடிச்சிடுமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேகமாக கிளாஸுக்கு வெளியில் ஓடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. லாக்கர்ட் சுதாரிச்சுட்டு எந்திரிச்சு நிற்பாரா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினி 3 பேருமே கிட்டத்தட்ட வாசல் கதவு கிட்ட போய் நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து, நீங்கள் 3 பேரும் மிச்சம் இருக்க பிக்ஸிஸை எப்படியாவது கூண்டில் அடைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாண்டி வேகமாக போய் கதவுக்கு வெளியில் போய் கதவை சாத்திட்டு போயிடுவார். அந்த ஆளை பாத்தியா அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்திட்டுருப்பான். அவனோட ஒரு காதை ஒரு பிக்ஸி வந்து நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்ருக்கோம். நமக்கு நேரடியாக அனுபவம் கிடைக்கணும்னு தான் அவர் அப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஆனால் அது வந்து புத்திசாலித்தனமாக ஃப்ரீசிங் சாம் இருக்கும்ல, ஒரே வைக்கிற மந்திரம், அதை யூஸ் பண்ணி ஒரே சமயத்தில் 2 பிக்ஸியை செயலிழக்க வச்சு அதை கூண்டுக்குள்ளே அடைச்சிட்ருக்கோம். நேரடியான அனுபவமா? ஹெர்மாயினி, அந்த ஆளுக்கு தான் என்ன பண்ணுறோம்னே அந்த ஆளுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு ஹாரி கத்திக்கிட்டே ஒரு பிக்ஸியை போய் துரத்திட்டு இருப்பான். ரப்பிஷாக பேசாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். நீ அவரோட எல்லா புக்ஸையும் ரீட் பண்ணியிருக்கியா? அவர் எவ்வளோ சூப்பரான திங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அந்த ஆள் அதெல்லாம் பண்ண மாதிரி வெளியில் காமிச்சிட்ருக்கான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இதோட சாப்டர் 6 கில்டராய் லாக்கர்ட் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை பார்க்குற எல்லாரும் நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, டேல்ஸ் பை மினி.